விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19. ஏன் தான் நமக்கு இத்தனை துன்பங்கள் வருகின்றதோ என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. சாதாரண உலகத்தாரை பார்க்கிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே அதிக துன்பங்கள் உண்டு. நாம் உலக வழிபாடுகளின்படி உலகத்தார் மார்க்கத்தின்படி நடந்திருப்போமானால் உலகம் நம்மை சிநேகித்திருக்கும். கர்த்தருக்கென்று பிரதிஷ்டையோடு அர்ப்பணிப்போடு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முற்படும்போது நிச்சயமாகவே உலகமும் மாம்சமும் பிசாசும் நம்மை எதிர்த்து நிற்கத்தான் செய்யும். வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12. இயேசு கிறிஸ்துவும் கூட சுகபோகமான கிறிஸ்துவ வாழ்க்கையை நமக்கு பின்பற்றுவதற்கென முன் வைக்கவில்லை. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. இயேசு கிறிஸ்து தாமே உபத்திரவத்தின் பாதையில் நடந்து சிலுவையை சுமந்தார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 16:24 என்றார். சீசர்கள் உபத்திரவத்தின் பாதையிலே நடந்தார்கள். ஒரு பக்கம் யூதர்களால் உபத்திரவம், மறுபக்கம் ரோம அரசாங்கத்தால் உபத்திரவம். பலர் இரத்த சாட்சிகளாய் மறிக்க வேண்டியதாய் இருந்தது. ஆனாலும் உயிரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் உபத்திரவத்தின் பாதையிலே நடந்து போனார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். எபிரேயர் 11:38. ஏன் அவர்கள் துன்பத்தை சகித்தார்கள்? வேதம் சொல்லுகிறது, மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். எபிரேயர் 11:35. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பத்தின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு ஒரு பக்கம் கர்த்தர் விடுதலையை வாக்கு பண்ணி இருப்பதுடன் மறுபக்கம் தேவ மகிமையையும் வாக்கு பண்ணியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19. தானியேல் நீதிமானாய் இருந்ததின் நிமித்தம் எத்தனை பொறாமை கண்களை சந்தித்திருக்க வேண்டியிருந்தது. சிங்கங்களின் கெபிலே போடப்படுகிற நிலைமை வந்தபோது கூட கர்த்தர் தாமே கூட அவருடன் நின்று அவரை விடுவித்தார். தேவ பிள்ளைகளே, அநேக உபத்திரவங்கள் மூலமாகத்தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நினைவிற்கு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் 91:14.